அரளிப்பூவை வில்லனாக்கி கேரளாவில் ஒரு செய்தி பூதகரமாக பரவிக் கொண்டிருக்கிறது. பிஎஸ்சி நர்சிங் படித்த பெண்ணொருவர் தனது 24 வயது நிரம்பிய நிலையில் படிப்பும் முன்னனுபவமும் தனது திறமையையும் வெளிப்படுத்தியதன் விளைவாக அவர் UK செல்வதற்காக தேர்ச்சி பெற்றிருக்கிறார். UKயில் நர்சிங் வேலை கிடைத்த அவர் தனது வேலையில் சேர்வதற்காக 28 ஏப்ரல் அன்று கேரளாவின் நெடுமாசேரி விமான நிலையத்திற்கு தனது உறவுகளுடன் கிளம்பியிருக்கிறார். போகும் வழியிலேயே வாந்தி 1-2 தடவை எடுத்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் விமான நிலையத்தில் நுழைந்த பின்னும் மயக்கம் போட்ட நிலையில் சூர்யா என்ற அந்த இளைஞியை விமான நிலையத்தவரும் உறவுகளும் சேர்ந்து மருத்துவமனையில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஹரிப்பாடு பகுதியை சார்ந்த பள்ளிப்பாடு என்ற இடத்தில் உள்ள இந்த சூர்யா சிகிச்சையில் இருக்கும்போது மருத்துவரிடம் சில விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதானது, நான் வருவதற்கு முன்பு வீட்டில் இருக்கும்போது ஃபோன் வழியாக உறவுகளிடமும் நட்புகளிடமும் பேசியதாகவும் அப்போது வீட்டின் பக்கத்தில் நின்ற அரளி செடியில் பூத்திருந்த பூக்களை மென்று துப்பியதாகவும் இவர் மருத்துவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அரளிப்பூவை மென்று துப்பினேன் என்றும் தெரிவித்தவுடன் சிறிது நேரத்தில் இவர் கொஞ்சம் மயக்கம் போட்டிருக்கிறார். மறுநாள் 29 ஏப்ரல் அன்று இறக்கவும் செய்திருக்கிறார். ஊடகங்கள் உடனே அரளிப்பூவை வில்லனாக்கி செய்திகள் வெளியிட்டன. மருத்துவர்கள் வேறு தங்கள் பாட்டுக்கு கருத்துகள் தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் விஞ்ஞான வேதியியல் அறிவுகளை விளம்ப துவங்கியிருக்கிறார்கள். எங்கும் அரளிப்பூவை வைத்து கதையாக ஓடுகிறது. மக்களிடம் ஒரு பீதியை உருவாக்கியிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். உண்மையில் அரளிப்பூ வீட்டு வளாகத்தில் நடக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக சொல்லப்படுவது, உணர்ச்சி வசப்படும் போது கையெட்டும் தூரத்தில் இருக்கும் அரளி விதையையோ அரளியின் வடக்கு நோக்கி செல்லும் வேர் போன்றவை பயன்படுத்தி விரும்பத்தகாத எதுவும் செய்துவிடக்கூடாது, நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதால் தான் என்று சொல்வார்கள். இந்த பெண்மணியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்தது. ஹார்ட் அட்டாக்கினால் தான் அவர் இறந்தார் என்றும் உறுதி செய்யப்பட்டது. இருந்தும் அரளி பூவையும் யாரும் விட்டபாடில்லை. பூவை மென்றதால் தான் ஹார்ட் அட்டாக் என்று மறுபடியும் தட்டி விட்டிருக்கிறார்கள். இதில் மருத்துவர்களின் கருத்துக்கள் வேறு சேர்த்துக் கொள்கிறார்கள். விஷயம் தெரிந்த மருத்துவர் அனுபவசாலியான ஒருவர் சொல்கிறார், அரளிப்பூவால் மரணம் என்றால் ஒரு நாள் கோடிக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான மக்களாவது இந்தியாவில் இறக்க வேண்டும். ஒவ்வொரு கோவில்களிலும் பிரசாதம் துவங்கி சந்தனத்துடன் பால் பாயசத்துடன் ஏதாவது சூடு பிரசாதத்துடனோ நீரானாலோ தீர்த்தமானாலோ அரளிப்பூவும் விழுந்திருக்கும். அதை கண்டுகொள்ளாமல் தான் கொடுக்கவும் செய்கிறார்கள். இன்று வரை பெரிய பிரச்சனையும் வந்ததாக தெரியவில்லை. அரளிப்பூவில் சிறு விஷத்தன்மை உண்டு என்பதும் மறுக்க முடியாத உண்மை. அப்படி அரளிப்பூவின் அம்சம் கலந்துதான் பெரும்பாலும் பிரசாதங்கள் கோயில்களிலிருந்து கிடைக்கின்றன, சாப்பிடுகிறோம். நம் முன்னோர்கள் என்றும் மூடர்கள் அல்ல. அரளிப்பூவில் இப்போது சொல்வது போல் சிறு விஷத்தன்மைகள் இருந்தாலும் அது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க இது சிறப்பு தன்மை வாய்ந்தது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மிக சிறு அம்சத்தில் இது இருப்பதாலும், இது சிறு அம்சத்தில் உடலில் இருப்பதாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது, அதற்கு ஏதுவாக அமைகிறது என்றும் சொல்கிறார்கள். ஆக சிறுக நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அரளிப்பூவால் ஏற்படுத்த முடியும் என்று சொல்கிறார்கள். இதை அனுபவமிக்க முதியோர்களும் அனுபவமிக்க முதிர்ந்த மருத்துவர்களும் கூறுகிறார்கள். மாசுபட்ட காற்றை சுத்திகரிப்பதில் அரளி செடிக்கு முக்கிய பங்குண்டு என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்திய ஊடக உலகமும் அரைகுறை விஞ்ஞானிகளும் பரபரப்பு செய்திகளை உருவாக்குவதற்காகவே கிளம்பியிருக்கிறார்கள். ஒரு நபர் இறக்கிறார், அவர் அரளிப்பூவை மென்று துப்பியதாக மட்டுமே சொல்கிறார். மட்டுமல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட அவர் ஹார்ட் அட்டாக்கால் தான் இறந்தது என்று சொல்லப்படுகிறது. இருந்தும் அரளி என்ற பூவையும் செடியையும் வில்லனாக்குகிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் ஏதோ ஒரு சுயநலம் ஒளிந்திருப்பதாகவே தோன்றுகிறது. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மக்களை பீதியாக்குவதில் குறியாக இருக்கிறார்கள் போலும். அதே சமயம் அரளி விதையோ வடக்கு நோக்கி போகும் வேர் இலை போன்றவை பயன்படுத்தக்கூடாது, ஆபத்தானது, அதுதான் அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். இந்த பெண்மணியான சூர்யாவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஹார்ட் அட்டாக் என்று உறுதியாக சொன்னாலும் அதன் உள்ளுறுப்பு பகுப்பாய்வு செய்ய அனுப்பியிருப்பதாகவும் அதன் உண்மை அறிய காத்திருக்கவும் செய்கிறார்கள் மாநிலம் முழுவதுமான மக்கள். எப்படி ஆயினும் அரளியை வீட்டில் வளர்க்காமல் தவிர்ப்பதும் அதை தள்ளி வைப்பதும் நல்லது என்று சொல்கிறார்கள். பயப்பட வேண்டாம், எச்சரிக்கை தேவை என்று சொல்லும்போது இது ஒரு உண்மை சம்பவம் அறியாமல் மிகப்பெரிய பீதியாக உருவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சாதாரணமாக சிந்தித்தாலே போதுமானது என்று சொல்கிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்ப்போமே, அதன் உண்மைத்தன்மையை அறிவதற்கு நாமும் காத்திருப்போம்.